ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கொலைகாரன் படத்துடைய ஸ்னீக் பிக் ட்ரைலர் ஒன்று தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திமிரு பிடிச்சவன் படத்தை தொடர்ந்து கொலைகாரன், அக்னிச்சிறகுகள், தமிழரசன் ஆகிய படங்களில் மாறி மாறி நடிச்சிட்டு வராரு விஜய் ஆண்டனி. இதில் கொலைகாரன் படத்தை விஜய் ஆண்டனியுடைய நண்பரும் கிளாஸ்மேட்டுமான ஆண்ட்ரூ லூயிஸ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோடு சேர்ந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருக்காரு. அசீமா நர்வால், சீதா, நாசர் ஆகியோர் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை விஜய் ஆண்டனியுடைய நண்பர் பிரதீப் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஸ்னீக் பீக் ட்ரைலர் ஒன்று தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வியாசர்பாடியில் ஒரு பணம் கிடக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. பிறகு கண்ட்ரோல் ரூமில் இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ஏரியாவுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு அர்ஜுன் போகிறாரு. அங்கே செதஞ்சு கிடக்கிற ஒரு பாடியை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அந்த பாடியோட முகம் கொடூரமாக சிதைக்கப்பட்டு தீயில வெந்து கிடக்கு. இன்னொரு ஷாட்டில் விஜய் ஆண்டனியை காட்டும்போது ஒரு கல் எடுத்து ஒருத்தனுடைய முகத்தை செதைச்சி பெட்ரோல் ஊற்றி ஒருத்தன் கொளுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. விஜய் ஆண்டனி ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. விஜய் ஆண்டனி தான் அந்த கொடூரமான கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். 2 minutes 22 seconds ரன் ஆகிற மாதிரி இந்த ட்ரைலரை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் ஜானரில் உருவாகிட்டு இருக்கிற இந்த படம் கடந்த 2018 டிசம்பர் மாதமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது இந்த படம் வர மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இந்த ட்ரைலர்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிச்சைக்காரன் படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா விஜய் ஆண்டனி நடித்த சைத்தான், யமன், அண்ணாதுரை, காளி, திமிரு பிடிச்சவன் போன்ற படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரல. எனவே அவர் தற்போது நடிச்சிட்டு வர கொலைகாரன், அக்னிச்சிறகுகள், தமிழரசன், காக்கி போன்ற படங்களை கவனத்தோடு தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த படங்களாவது விஜய் ஆண்டனிக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.